பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்ட்ராங் டிவி. காவல்துறையினரும் மற்ற அனைத்து துறையினரும் நாம் எங்களுடைய வரவேற்பை ஏற்றி எங்களுக்காக சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போன்று பல நிகழ்ச்சிகளிலும் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கோம். இந்த மகளிர் தினத்தையொட்டி நாங்கள் பல விஷயங்களை எங்களுடைய மகளிர் சார்பாக பல பேரும் நல்ல நலத்திட்ட உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடன் சேர்ந்து எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக தலைமை பொறுப்பை ஏற்று புனியமூர்த்தி சார் அவர்களை எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். மேலும் பொறுப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் எங்களுடைய மகளிர் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஸோ எங்கள் ஸ்கூலில் இருந்து தான் அவங்க கல்வி ஒரு ஸ்கூலில் இருந்து தான் ஒரு பல தலைவர்கள் உருவாக்குறாங்க. எல்லா விஷயமும் அவங்க ஸ்கூலில் இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ குழந்தைங்களுக்கு நாங்கள் நலத்திட்ட உதவியாக கொடுத்துருக்கோம். புத்தகங்கள் வந்திருக்கோம். பெண்களுக்கு நாங்கள் சொல்கிறது ஒன்றும் இல்லை, அவங்களோட விஷயங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. பெண்களுடைய சுதந்திரம் என்பது யாரும் தர வேண்டாம், யாரும் பறிக்காமல் இருந்தாலே போதும். பெண்கள் அவர்கள் சார்பாக அவர்களுடைய விஷயத்தை அவங்க செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மேலும் ரெஸ்பெக்ட் மேடம் சொல்லியிருக்காங்க, எங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட எல்லா பிரச்சனைகளும் மேடம் கிட்ட கொண்டு போயிட்டு உங்களுடைய விஷயங்களை நீங்கள் உங்களை சார்ந்த பிரச்சனைகளை இருக்கு இன்னும் மேலும் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. இதை நம்மளுடைய தமிழக அரசு ஏற்று எங்களுக்காக இன்னும் பல திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறாங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்கது தான். அதாவது திமுக அரசாகட்டும் எங்களுக்காக பல நல்ல திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். மேலும் எங்களுக்கான நாங்கள் கேட்பதில் ஒரே ஒரு விஷயம் தான், இந்த மேடையில ரொம்ப துணிச்சலாக இதை நான் கேட்குறேன். தயவு செய்து பெண்களுக்காக செய்ய வேண்டும் என்று அரசு நினைத்தால் ஒன்றே ஒன்று டாஸ்மார்க்குகளை மூடுவதற்கு என்ன வழியோ அதை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. சோஃபியா பாத்திமா, மாநில மகளிர் நல இயக்குநர். மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இன்று உங்களுடைய வடசென்னை மாவட்ட நிர்வாகிகளால் சர்வதேச மகளிர் தினம் மிக சிறப்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமாக மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அரசாணைப்படி எங்கள் இயக்கத்தின் நிர்வாகிகளால் மிக சிரமமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அரசாங்கத்திற்கு எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக நாங்கள் என்னென்ன நலத்திட்டங்கள் மகளிர் செய்கிறோம், மேற்கொண்டு என்னென்ன செய்யப்படும் என்பதை நாங்கள் அரசாங்கத்தை இந்த இயக்கத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் போன வருடமும் இதே போன்ற எங்களுடைய மகளிர் நல உதவிகள் செய்கிறோம். மகளிர் உரிமையை கொண்டாடும் வகையில் மக்களுக்கு விழிப்புணர்வு செய்து வருகிறோம். மகளிருக்கு அரசாங்கத்தினுடைய ஆணைப்படி நீதிமன்ற உத்தரவுப்படி நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். மகளிர் அதை போற்றும் வகையில் தான் இந்த சிறப்பான நிகழ்ச்சி இன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த என்னுடைய ஒத்துழைப்பு தந்த அனைத்து நிர்வாகிகள் சொல்லணுமா நிறையா இருக்குது. அது குறிப்பாக என்னுடைய அருமை சகோதரர் திரு டாக்டர் விஜயன் சார் அவர் இதை சிறப்பாக எடுத்து நடத்தி கொடுக்கிறேன் என்று சவால் விட்டு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தார். அவர்களுக்கும் மற்ற சோபியா பாத்திமா மேடம் அவங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் மற்றும் வந்திருந்த அனைத்து விஐபி
நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. அனைவருக்கும் என் நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், நிறைய நலத்திட்டங்கள்லாம் போயிட்டு வரீங்க. இன்னைக்கு வந்து மகளிருக்கு நான் பேசுறதோட வந்திருந்த டிஏபிங்க அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. மகளிருக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி நடந்துக்கணும், ஆண்கள்கிட்ட எப்படி பழகணும், பெண்கள்கிட்ட எப்படி. ஒவ்வொரு மாதமும் என்னுடைய மக்களை நான் சந்திக்கிறேன், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சந்திக்கிறேன். இன்றைக்கி வந்திருந்தவங்க அறிவித்தவங்க மிகப்பெரிய சிறப்பான ஒரு நிகழ்வாக அன்றைக்கி நடந்தது. அதனால் அவங்களே புரிய வச்சுட்டாங்க. மீண்டும் மேடம் சொன்ன மாதிரி எங்கள் மூலியமாகவும் 24 மணி நேரமும் என்னுடைய நம்பருங்கள், அலுவலக நம்பர்கள், என்னுடைய நிர்வாகிகள் நம்பருக்கு ஃபோன் பண்ணால் அடுத்த தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் சென்னை விமன்ஸ் டேயில் கிஃப்ட் கெயின் அப்படிங்கிற கான்செப்டில் நம்மளோட இந்த இயக்கத்தில் ஒவ்வொரு பெண்களுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமைகளை பற்றி பேசியாச்சு. அவங்க சமூகத்தில் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு இந்த இயக்கம் மூலமாக புத்தகங்களை வழங்குறதுல முதியோர்களுக்கு உதவி இருக்காங்க. ஸோ இந்த பட்சத்தில் நம்ம வந்து வெறும் எம்பவர்மெண்ட் அப்படின்னு இல்லாமல் திருப்பி சொசைட்டிக்கு எப்படி பெண்கள் திருப்பி அவங்களோட படிப்பு அறிவு எல்லாமே சொசைட்டிக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து நாங்கள் பேசியிருக்கோம். ஹாப்பி விமன்ஸ் டே டு எவ்ரிவன். டாக்டர் சித்ரா அட்வொகேட். இதேபோல் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்து வந்த மாநில துணைச் செயலாளர் திரு டாக்டர் பி யூராஜ் அவரை நிகழ்ச்சி தலைவராக கௌரவிக்கின்றோம். சீனியர் சிபிஆர்ஓ திரு கார்த்தி